அடுத்ததா பாத்தீங்கன்னா இந்த அளவு பிளவுஸ்ல ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான டிப்ஸ் தான் பார்க்க போறோம். அது என்ன டிப்ஸுங்கிறத இப்ப பார்க்கலாம். ஸ்லீவ் இணைக்கும் பொழுது பாத்தீங்கன்னா இந்த மாதிரி கரெக்டா இணைக்கணும். ஏனோ தானன்னு இணைக்க கூடாது. ஒருவேளை இந்த பிளவுஸை பிகினரா இருக்கிறவங்க கூட தச்சிருக்கலாம், ஓகேங்களா? ஆனா இப்ப இருக்கக்கூடிய பிகினர் பாத்தீங்கன்னா தைக்கும் போதே ஒழுங்கா கரெக்டா ப்ராப்பரா தச்சு வர்றாங்க, ஓகேங்களா? அவசரப்பட்டு ஏனோ தானன்னுலாம் இப்ப இருக்கக்கூடிய பிகினர் தைக்கிறது கிடையாது. அதனால கண்டிப்பா பாருங்க, இந்த மாதிரி பாருங்க. தையல் பாத்தீங்கன்னா இங்க ஒரு தையல் இருக்கு, இங்க ஒரு தையல் இருக்கு. இப்பெல்லாம் தைக்க கூடாது. துணியுமே பாத்தீங்கன்னா இந்த அளவு டிஸ்டன்ஸ் விட்டு தைக்க கூடாது. எப்போதுமே ஸ்லீவ் இணைக்கிறதுக்கு டிஸ்டன்ஸ் பாத்தீங்கன்னா 1/2 இன்ச் டிஸ்டன்ஸ்ல தான் இணைச்சு தைக்கணும். ஒரு தையல் மேலேயே தான் இன்னொரு தையல் வரணும், ஓகேங்களா? இப்படி ஏனோ தானெல்லாம் தைக்க கூடாது. கண்டிப்பா இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணுங்க. இந்த மாதிரி ஒரே அளவா நேரா வராம அப்படியே தண்டவாளம் மாதிரி இப்படி வளைஞ்சு வளைஞ்சு வந்துச்சுன்னா கண்டிப்பா கையை சுத்தி சுருக்கங்கள் வரதான் செய்யும், ஓகேங்களா? கண்டிப்பா இந்த டிப்ஸுமே ஃபாலோ பண்ணுங்க. தைக்கும் பொழுது அந்த ஸ்லீவ் பகுதியும் உடம்பு பகுதியும் இணைக்கும் பொழுது கரெக்டா 1/2 இன்ச் டிஸ்டன்ஸ் விடணும். தையல் பாத்தீங்கன்னா ஒரே அளவா நேரா இருக்கணும். வளைஞ்சு வளைஞ்சு தைக்க கூடாது. 2 தையலுமே தனித்தனி தையலா போடக்கூடாது. ஒரு தையல் மேலேயே இன்னொரு தையல் போட்டு தைக்கணும். அதே மாதிரி இந்த ஸ்லீவோட மடிப்பு பகுதியும் ஷோல்டரோட சென்டர் பகுதியும் கரெக்டா சென்டர்ல வர்ற மாதிரி வச்சுக்கிட்டு தான் தைக்கணும், ஓகேங்களா? ஷோல்டர் இணைக்கும் போது பாத்தீங்கன்னா இங்க அடியில இருந்து தைக்காம சென்டர் பகுதியில இருந்து ஒன் சைடு தச்சுட்டு இன்னொரு சென்டர் பகுதியில இருந்து இன்னொரு சைடு தச்சுட்டு 2வது தையல் போடும் பொழுதுதான் இந்த லாஸ்ட்ல இருந்து இந்த லாஸ்ட் வரைக்கும் நம்ம நெட்டா தையல் போடணும், ஓகேங்களா? கண்டிப்பா இந்த டிப்ஸ் தெரியாதவங்க தெரிஞ்சுக்கங்க. எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். நீங்க சொல்லி கொடுக்குற இடத்துல எல்லாம் இந்த மாதிரி நல்லா கரெக்டா சொல்லி கொடுக்குறாங்களா இல்ல சொல்லி கொடுக்க மாட்டாங்களான்னு கண்டிப்பா நீங்க கமெண்ட் பண்ணுங்க. அதுக்கு ஏத்த மாதிரி உங்களுக்கு வீடியோ நான் தொடர்ந்து அப்லோடு பண்றேன். இப்ப தீபாவளி டைம்ங்கிறனால எனக்கு ஒர்க் ஹெவியா இருக்கனால என்னால அடிக்கடி ஷார்ட்ஸ் போட முடியல. ஆனா கண்டிப்பா தீபாவளி முடிஞ்சிட்டு உங்களுக்கு ஷார்ட்ஸ் வீடியோ நிறைய வந்துடும், கவலைப்படாதீங்க. என்ன டவுட்னாலும் கண்டிப்பா நீங்க கமெண்ட் பண்ணுங்க. அதுக்கு ஏத்த மாதிரி நான் வீடியோ போடுறேன்.